ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்பாடா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படின்னு வெளியே வந்தா குளிச்ச மாதிரியே இல்லை, திரும்பியும் குளிக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு திரும்ப வேர்த்து ஊத்துது. பாத்ரூம் போனா பாத்ரூமும் ஹீட்டா இருக்குது, தண்ணியை திறந்தா தண்ணியும் ஹீட்டா வருது. ஏன் பஜருக்கு திறந்தா கூட தண்ணி ஹீட்டா வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த வெயிலுடைய உஷ்ணம் என்பது ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனால் இந்த சூரியன் எங்கே இருக்கிறது? எத்தனையோ மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால், சுமார் 500 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் சூரியன் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த சூரியனுடைய தாக்கம் மே மாசத்துல நாம இங்க வெளியே வந்து நம்மளை உட்கார வச்சிருக்கு. இந்த சூரியன் நம்மளை வெளியே வந்து உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கூட இதை சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில சூரியன் எங்க இருக்கும்? உங்களுடைய தலைக்கு மேல் 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அங்க அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலை தவிர வேற ஒதுவதற்கு இடமே கிடையாது. நாளைக்கு மறுமை வந்த உடனே அல்லாஹ் தீர்வு கொடுத்துட மாட்டான். நீ எல்லாம் நல்லா சொர்க்கத்துக்கு போ, நீ எல்லாம் கெட்ட நரகத்துக்கு போன்னு உடனே எல்லாம் தீர்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுறான், மறுமையுடைய ஒரு நாள் என்பது அல்ஃபசனத்தின் மிம்மா தஅவுதுன்றான். நீங்கள் இந்த உலகத்தில் எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு சமமானது. அல்ஃபசனா 1000 ஆண்டுகள் மறுமையுடைய ஒரு நாள். மறுமையுடைய ஒரு நாள் 1000 ஆண்டுகளுக்கு சமம். உடனே மறுமை வந்த உடனே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட மாட்டான். அங்க அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்துல நம்ம காத்து கிடக்கணும். நாம 1000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்துல இந்த வெயில் நமக்கு தலைக்கு ஒரு ஜானுக்கு, அதாவது 1 மைல் தூரத்தில் இருக்கும். நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால காத்து கிடக்கணும். எப்ப அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான்னு தெரியாது. அல்லாஹ் கோபமாக இருப்பான் இந்த மனித சமூகத்தின் மீது. எல்லோரும் செய்வாங்க, ஓடுவோம், ஆதம் கிட்ட ஓடுவோம், எல்லா நபிமார்கிட்டையும் ஓடுவோம், எல்லாரும் கை விட்டுருவாங்க. கடைசியில் யார் தான் உதவுவா? நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தான் நமக்காக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடுவார்கள். அதுக்கு பிறகு விசாரணையே தொடங்கும். ரசூலுல்லாஹ் நமக்காக கெஞ்சாமல் விசாரணையே தொடங்காது. அப்ப அது வரைக்கும் நம்ம ஒதுங்கிறதுக்கு இடம் வேணுமா வேணாமா? அது ஒதுங்குவதற்கான இடம் தான் எது? அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழல். அப்ப அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழல் ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு கட்டாயம், எவ்வளவு தேவை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு தலைக்கு மேல ஒரு மைல் தூரத்துக்கு இருக்கும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், 1 மைல்னா இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர்? 1.5 கிலோமீட்டர் வருமா? 1.5 கிலோமீட்டர் அல்லது எத்தனை? 1.5. 1 மைல்னா 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால் சூரியன் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. அப்ப ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொலைவை சொன்னார்களா அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சுருமா இடக்கூடிய குச்சியை சொன்னார்களா என்று எனக்கு தெரியவில்லை என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல சுருமா இடுறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சிக்கு பேரும் அரபில மைல் தான். அப்ப அந்த குச்சியை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களான்றது எனக்கு தெரியல. அப்புறம் யோசிச்சு பாருங்க, 1.5 கிலோமீட்டர்னாலே தாங்க முடியாது. அந்த குச்சியை ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா குச்சி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்? ஒரு சுருமா இருக்கக்கூடிய குச்சி எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்ப நமக்கும் அந்த சூரியனுக்குமான தொலைவு இவ்வளவுதான் நாளைக்கு மறுமையில. யோசிச்சு பாருங்க நம்முடைய இளமை என்ன. அப்ப அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 பண்புகளை சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. அந்த 7 பண்புகளில் ஒரு பண்பாக இருந்தா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் கிடைக்கும். இந்த உலகத்துல எல்லோருமே நிக்கலாம், உலக மக்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய அரிசியில ஒதுங்கலாம், அவ்வளவு பெரிய இடம். அல்லாஹ்வுடைய அரிசினா சும்மா சாதாரண இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அரிசி என்பது அல்லாஹ் என்ன சொல்றான்? வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். ஆயத்துல் குர்சி அல்லாஹ் சொல்றானா என்ன சொல்றான்? வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல். அல்லாஹ்வுடைய குர்சி எப்படிப்பட்டதுன்னா வானங்கள் பூமியை விட பிரம்மாண்டமானதுன்னு சொல்றோம். 7 வானங்கள் 7 பூமியை விட அல்லாஹ்வுடைய குர்சி. அல்லாஹ்வுடைய குர்சினா அல்லாஹ்வுடைய அரிசி கிடையாது. அல்லாஹ்வுடைய அரிசி என்பது வேறு, அல்லாஹ்வுடைய குர்சி என்பது வேறு. குர்சினா அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் இமாம்கள் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த குர்சி என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய 2 கால் வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் குர்சி. அல்லாஹ்வுக்கு கால்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய 2 கால்கள் வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் குர்சி. அந்த குர்சியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? வசியா குர்சி சமாவத்தி வல்லர். அது 7 வானங்கள் பூமியை விட பிரம்மாண்டமானது. அப்ப அல்லாஹ்வுடைய கால் வைப்பதற்கே அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான குர்சினா, அப்ப அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு அந்த அரிசி என்பது அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமானது. அப்ப அந்த அரிசிக்கு கீழே ஒதுங்குவதற்கு எல்லோருமே ஒதுங்கலாம். ஆனா எல்லோராலும் என்ன செய்ய முடியாது, ஒதுங்குவதற்கு இடம் இருக்கும். ஆனா அதற்கான தகுதியானவர்கள் இருப்பார்களா? அந்த தகுதியை தான் ரசூல் நடத்துறாங்க. சில பண்புகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு தலைக்கு மேலே 1 மைல் தூரத்துல சூரியன் இருக்கும்.
மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய அமல்களுக்கு ஏற்றார் போல வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. சில பேருக்கு கணுக்கால் வரை வியர்த்திருக்கும், சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் வியர்த்திருக்கும், சில பேர் இடுப்பு வரைக்கும் வியர்த்திருக்கும். இப்படி சொல்லிட்டு போய் ஒரு கையை கட்டுறாங்க. சில பேருக்கு வாய் வரை வியர்த்து இருக்கும் என்று சொல்றாங்க. வியர்வையிலே மூழ்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு கொடூரமானது. இன்னும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம நாளைக்கு மறுமையில நிற்கும் பொழுது இந்த மாதிரி டிப்டாப்பாலாம் நிற்க மாட்டோம். இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல ஷூவை போட்டுக்கிட்டு நம்ம நிற்கிறோமே, இடமாடுறோமே, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அனைவரும் நிர்வாணமாக வருவார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது உடம்புல ஒட்டு துணி இருக்காது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. யோசிச்சு பாருங்க. தலைக்கு மேல 1.5 கிலோமீட்டர் தூரத்துல சூரியன் இருக்கு. நம்முடைய அமல்களின் காரணமா வேர்த்து இருக்கிறோம். நம்முடைய உடம்புல ஒட்டு துணி கூட கிடையாது. செப்பல் அணிய மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது, மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கும் பொழுது யாரும் செருப்பு அணிந்து இருக்க மாட்டார்கள், யாரும் கத்னா செய்து இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. செருப்பு அணியாம நிற்க முடியுமா? கொஞ்ச நேரம் இன்னைக்கு நாளைக்கு மதியம் 12 மணிக்கு போய் செருப்பு அணியாம நிற்க முடியுமா? நம்ம ரோட்ல போய் ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியாது. அப்ப எத்தனை கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தையே என்னால செருப்பு போடாம கொஞ்சம் நிற்க முடியலையே. என்னுடைய தலைக்கு அப்பால் 1.5 கிலோமீட்டர் அல்லது அந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குச்சி அளவு தூரத்தில் சூரியன் இருந்து ஒட்டு துணி இல்லாமல் செருப்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக நான் காத்திருக்கும் பொழுது, அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. அப்ப அந்த அரிசிக்கு சொந்தக்காரர்களாக, அந்த அரிசினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாறணும்னு சொன்னா நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு செய்து உணர்த்துகிறது. அப்போ இந்த ஒவ்வொரு கோடை காலமும் நம்ம இன்னைக்கு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா, இந்த கோடை காலம் நம்மை மறுமையை ஞாபகப்படுத்துகிறது, நரகத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை ஞாபகப்படுத்துகிறது என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் அனுபவிக்கக்கூடிய இந்த கோடை காலம் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, நரகத்துக்கு நாம் பயந்தவர்களாக, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.